மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு அதுக்கு ஆதரவு இல்லை. 3ல் 2 பங்கு எம்பிக்களோட ஆதரவு இருந்தால் தான் ஒரு மசோதான்றது வெற்றி பெறும். ஸோ அந்த ஆதரவு இல்லாதனால அந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து மிக தீவிரமாக எதிர்த்த திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லலாம். இதனால கடந்த 2 நாட்களாக திமுக வந்து மகளிரோட முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுக்கதையை வந்து அவிழ்த்து விடுறாங்க பாஜக கட்சியினர். ஸோ மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அதுதான் உண்மையான குறிக்கோளா? ஸோ இது வந்து ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படின்ற பேரில் வந்து தொகுதி மறுவரையறையை தான் வந்து அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து இவங்க எதிர்த்தாங்க அப்படின்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் எதிர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடலாம். அதுதான் வந்து பாஜகவோட பிளான். பட் அந்த பிளான் வந்து இப்போ வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும், தொகுதி மறுவரையறை தான் இதில் முக்கியமாக இருக்குது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரணும் அப்படின்னா இருக்கிற 543 எம்பிக்கள்லேருந்தே கொண்டு வரலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் வந்து முன்னாடியே செஞ்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. காங்கிரஸ் வந்து சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து 3வது முறையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 543 பேரை வச்சு நீங்கள் 33% இடஒதுக்கீடை தாராளமாக வழங்கலாம். அப்போ மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்றது உங்களோட குறிக்கோள் கிடையாது, தொகுதி மறுவரையறை தான் குறிக்கோள். 2024 ரொம்ப டவுன் ஆயிடுச்சு பிஜேபி. ஸோ அது வந்து அவங்க மெஜாரிட்டி வர முடியல. அதனால் வந்து சந்திரபாபு நாயுடுவோட ஆதரவோடு இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ இனி வந்து போக போக இன்னும் வந்து அவங்களுக்கு ஆதரவு குறையும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இப்போ வந்து இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இப்போ வந்து வட மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதவாத கோஷத்தை வந்து முன்னிறுத்தி அவங்கக்கிட்டேருந்து ஓட்டை வாங்கி ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். ஸோ தென்னிந்தியாவோட ஓட்டே வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்றது தான் அவங்களோட அஜெண்டாவாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் வட மாநிலங்களை வச்சே வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சிடலாம், பெரும்பான்மையும் பிடிச்சிடலாம். ஸோ அதுதான் இதோட பிளான். அதனால தான் தென்னிந்திய மாநிலங்கள்லாம் இதை வந்து எதிர்க்குது. இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த நாட்டோட பிரதமரே வந்து இந்த ஒரு பச்சை பொய்யை ஒரு டிவி முன்னாடி தோன்றி அப்படியே வந்து ஒரு உண்மை போல சொல்கிறது தான். ஸோ இது வரைக்கும் நான் நிறைய பிரதமர்களை பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான ஒரு பிரதமரை பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படியே வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்த அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்போ வந்து உண்மையிலே இவங்களுக்கு வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தான் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வந்து செய்யலாம். ஏன்னா பொன் வில்சன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மசோதா, தனிநபர் மசோதா வந்து தாக்கல் பண்ணுறாரு. அதில் வந்து இந்த 543 எம்பிக்களை வச்சே மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு. உண்மையிலே பாஜகவுக்கும் அவங்களோட சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இதில் அக்கறை இருந்தால் இந்த தனிநபர் மசோதாவை ஏற்றுக்கிட்டு இதை வந்து செயல்படுத்த அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஸோ இதில் தெரிஞ்சு போயிடும் அவங்களோட நோக்கம் வந்து மகளிர் இடஒதுக்கீடா இல்லை தொகுதி மறுவரையறையா அப்படின்றது. ஸோ பிஜேபி வந்து தன்னோட சொந்த காசுலேயே வந்து சோனியம் வச்சுக்கிச்சு இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில். எப்படியாவது வந்து எம்பிக்களை விலைக்கு வாங்கி இதை வந்து ஒரு ஆதரவு கொடுத்து நம்ம வந்து ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. பட் கடவுள் அருளால் வந்து அது வந்து தோற்கடிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ 40 எம்பிக்களை வச்சு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு சம்மட்டி அடி கொடுக்குற மாதிரி 40 எம்பிக்களை வச்சு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையே சரி செஞ்சுருக்காங்க திமுக.